பிரைஸ் த லார்ட். ஒவ்வொரு மனுஷனும் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெளியே போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு குறிக்கோளை நியமித்து அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் அவங்க பயணிக்கிறாங்க. இப்படி அவங்க வெளியே போகும்போது அவங்கள மயக்கும்படியாக, அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக நிறைய விஷயங்கள் அவங்கள சுற்றி இருக்கும். அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு சாப்பிட்ற ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம். நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதை பார்த்து நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியுதா அப்படின்னு யோசிக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா எந்த ஒரு மனுஷனாலும் அவனுடைய குறிக்கோளை, அவனுடைய வெற்றி, அந்த இலக்கை அவனால் அடையவே முடியாது. நம்மை மயக்கும்படியாக பேசுகிற ஒரு நபர், நம்ம ஆசையை தூண்டுகிற ஒரு உணவு பதார்த்தம், மொபைல் ஃபோனில் நம்மளுடைய ஆசையை தூண்டும்படியாக, கொஞ்சம் நேரம் ஆசையை கொடுக்கும்படியாக நடக்கிற அநேக காரியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா இவையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் சந்தோஷத்தை தரதாக இருக்குது. இவற்றை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது சிற்றின்பங்கள் நித்திய சாபங்களாக மாற வாய்ப்பு இருக்குது. மலிவான மகிழ்ச்சி நமக்கு வலியான கண்ணீரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இவையெல்லாம் மாறிவிடும். இந்த சின்ன சின்ன ஆசைகள், சின்னதாக நம்ம கண்களை மயக்குகிற காரியங்கள், ஒரு நொடி பொழுதில் இந்த ஆசை, இந்த இன்பம் எல்லாம் மாறிடும். இதற்கு பின்பு அதை யோசித்து பார்த்தோன்னா இது நம்மளுக்கு நிறைய மன அழுத்தத்தை தந்து, இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இதனால் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேதனை தருகிறதாவே இருக்குது. அதனால் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதற்கு கூட வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:12 இவ்விதமாய் சொல்லுகிறது: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவில் வைத்து நம்ம செயல்படும் பொழுது, நம்மை மயக்குகிற காரியங்கள் நமக்கு எதிரே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நின்னாலும் நம்ம அதை பார்த்து யோசிக்கலாம், இதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் இது எனக்கு தகுதியாக இருக்காது. இதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் இதுக்கு அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக உதறி விட்டுட்டே போகலாம். ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கை அடையணும். ஏன்னா வெற்றி வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சிற்றின்பங்களையும் உலக ஆசைகளையும் உதறிவிட்டு ஓடுவது நமக்கு அவசியமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆமென்.